நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. பௌர்ணமி நாளில் பிறை நிலவணியும் மகாதேவனே போற்றி. சிவவும் நம சிவாய. ஔஷதமலையாய் பிணிகள் தீர்க்கும் அருணாச்சலமே போற்றி. ஹரவும் நம சிவாய. தீபம் நம சிவாயம், திருவருள் நம சிவாயம், ரூபம் நம சிவாயம், ருத்ரம் நம சிவாயம். பனி கைலாயம் தீவடிவாகிய அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. தனிவடிவாகிய தென்னாடுடையாய் திருவருணேசா போற்றி. ஹரவும் நம சிவாய. எங்கும் நம சிவாயம், எல்லாம் நம சிவாயம், எழிலும் நம சிவாயம், என்றும் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 நமசிவாய நமசிவாய என்ற ஒரு பாடலை தான் நாங்கள் இப்போ இறை சிந்தனை வாயிலாக நாங்கள் கேட்டிருந்தோம். அதே போல் நம என்ற ஒரு நாமம், சிவாய என்ற ஒரு சிவ, அதனால் சிவனோட ஒரு அது ஒரு சிவனோட ஒரு சுவாசம்தான் அது. ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கும் விஷயம் வந்து சிவனோட உமாதேவியாரோட கேதார கௌரி விரதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதே போன்று புரட்டாசி மாதத்தில் வளர்வுறையும் வரும் அஷ்டமி திதி முதலாக தொடங்கி அமாவாசை வரும் வரையில் இந்த விரதத்தை நாங்கள் வந்து கடைப்பிடிப்பது வந்து முறை. நன்றாக இழைத்து தயார் செய்யப்பட்ட 21 இலைகள் கொண்ட சரடை நூலை வந்து சங்கலத்தோடு வேண்டுதல் நிறைவேற வேண்டும். இடக்கையிலே கட்டிக்கொள்ள வேண்டும். புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்தானம் செய்து சிவன் கோயிலில் சென்று வழிபட வேண்டும். சூரியன் மறைந்த பின் இரவில் மட்டும் ஒரு வேளை உண்ண வேண்டும். அதே போன்று பார்த்தீங்கன்னா எங்களோட மனிதர்களாகிய நாங்கள் வந்து அந்த விரதத்தை வந்து கடைப்பிடித்தால் கூட காலையிலே வந்து நாங்கள் கடலை சாப்பிடுவோம். அந்த கௌரி விரதத்தை பிடிச்ச பின்பு, அதாவது வந்து நாங்கள் மாவால் செய்யப்பட்ட பண்டங்கள் ஏதாவது சாப்பிடுவோம், இல்லாவிடி நாங்கள் அவளாவது சாப்பிடுவோம் எங்கள் கௌரி விரதத்தை பிடிச்ச பின்பு. ஏன்னு சொன்னால் அந்த கௌரி விரதத்தை பிடிச்ச பின்பு நாங்கள் வந்து அது ஒரு பட்டினி இல்லாத விரதம் அப்படின்ட்டு கூட சிலர் சொல்லுவார். ஆனால் நிச்சயமாக அது வந்து அந்த விரதத்தை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது இதுதான். என்னன்னு சொன்னால், ஆமாம், வந்து நாங்கள் வந்து புண்ணிய ஸ்தலத்திலே வந்து தீர்த்தத்தை ஸ்தானம் செய்து சிவன் கோயிலில் சென்று வழிபட வேண்டுமா. அது மாத்திரமின்றி சூரியன் மறைந்த பின்புதான் நாங்கள் வந்து இரவில் மட்டுமே ஒரு வேளை உண்ண வேண்டும். நாங்கள் வந்து எப்போதுமே அந்த கௌரி விரதத்தை நாங்கள் பிடிச்ச பின்பு காலையில் 10 மணிக்கு அல்லது 2 மணி அளவில் நாங்கள் வந்து உண்ணுவோம் அந்த சாப்பாடை. அதாவது நிச்சயமாக வந்து நாங்கள் எப்போதும் அந்த சாப்பாடு அந்த நேரம் நாங்கள் வந்து உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செயல்நூலில் கூறப்படலை. ஏன்னு சொன்னால் சூரியன் வந்து எப்போது மறைதோ அந்த நேரம் தான் நாங்கள் அந்த விரதத்தை முடித்த பின்பு நாங்கள் வந்து அந்த சாப்பாடை உண்ண வேணும் அப்படின்ட்டு தான் அந்த செயல்நூலில் கூறப்பட்டது. அதே போல் ஸ்நானம் செய்து சிவன் கோயிலில் சென்று வழிபட வேண்டும். சூரியன் மறைந்த இரவில் மட்டுமே ஒரு வேளை உண்ண வேண்டும். தூங்கும் போது கூட சிந்தனை இல்லாமல் சிவ சிந்தனையோடு தான் தூங்க வேண்டுமா. நாங்கள் வந்து அந்த விரதத்தை முடிச்சுட்டு சூரிய ஒளி மறைந்த பின்பு நாங்கள் வந்து ஒரு வேளை உண்ணும் போது உண்ட பின்பு நாங்கள் எப்போதுமே தூங்கும் போது
சிவா சிவ சிவாய அப்படின்ட்டு நாங்கள் அந்த செயலை வந்து சொல்லுவதை தவிர எந்த சிந்தனையோடு நாங்கள் தூங்கக்கூடாது. அந்த நாங்கள் விரதத்தை அனுஷ்டிக்கும் போது எப்போதுமே எங்கள் மனதில் ஒரு சிந்தனையோடு தான் நாங்கள் இருக்க வேண்டும். இருந்தால் மாத்திரம்தான் அந்த எப்போதுமே நாங்கள் ஒரு சிந்தனையில் வந்து அதாவது சிவனோட சிந்தனை மாத்திரம் இருந்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு அந்த சிவனோட சக்தி வந்து எங்களோடு உருவாகி நாங்கள் எதை நினைத்து நாங்கள் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க போகிறோமோ அந்த விரதம் எங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் அப்படி என்றுதான் இந்த செயல்நூறில் கூறப்பட்டுள்ளது. அதை போன்று இரவில் மட்டும் ஒருவேளை உண்ண வேண்டும். தூங்கும் போது கூட அவர் சிந்தனை இல்லாமல் நிச்சயமாக சிவனோடு சிந்தனையோடு மாத்திரம்தான் நாங்கள் தூங்க வேண்டும். இப்படி விரதம் இருந்து தேய்பிறை சதுர்த்தி அன்று கோயில் சென்று பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். கோயிலில் ஒரு குறித்த இடத்தில் யோக மண்டபம் ஒரு மரக்கால் அளவும் செந்நெல்லை சதுரமாக பரப்பி அதன் நடுவே மந்திர பூர்வமாக பிரவண எழுத்தை எழுதி அதன் நடுவிலே பூரண கும்பம் வைக்க வேண்டும். கும்பத்தை தற்பைய முறைப்படியாக சாத்தி கும்பத்தை சிவபெருமானை அவாகாரம் செய்ய வேண்டும். பிறகு முறையாக பூஜை செய்து துதி பாடல்கள் சொல்லி வணங்க வேண்டும். பூஜையின் போது நெய் விளக்கு ஏற்றுவது சிறப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போதுமே விரதத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு மரைக்கால் நெல் அளவு எடுத்து நாங்கள் அந்த சட்டியினுள்ள வைத்து நாங்கள் நிறைவுடமில்லாதனுடைய வைத்த பின்பு நாங்கள் அந்த மலர்களை நாங்கள் நினைத்தவாறு அள்ளி ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு அந்த மந்திரம் நாங்கள் பண்ணும்போதே 108 மந்திரத்தை கூறும்போது அந்த பூஜையில் வந்து நாங்கள் ஒவ்வொரு மலர்களை போட்டுத்தான் அதாவது அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அதே போன்று முறையாக பூஜை செய்து துதி பாடல்களை சொல்லி வணங்க வேண்டும். பூஜையின் போது நெய் விளக்கு ஏற்றுவது சிறப்பு. இப்படி அன்றைய தினம் சதுஷ்டியில் பூஜை முடிந்த பிறகு மறுநாள் முன்னாள் கையில் கட்டிக்கொண்டு சரடை அவிழ்த்து விட்டு பரமேஸ்வரனை வணங்க வேண்டும். கௌதம முனிவர் உபசேதித்த இந்த கேதார கௌரி விதத்தை அம்பிகை உமாதேவி கடைபிடித்து பரமேஸ்வரன் இடப்பாகத்தை பெற்றார். அத்துடன் தான் கடைபிடித்த இந்த கேதார கௌரி விரதத்தை யார் கடைபிடித்தாலும் அவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தந்து முடியும். சிவன் திருவடியேற்றும் அனுஷ்டிகள் செய்ய வேண்டும் என்ற பரமேஸ்வரன் நமக்காக வேண்டிக் கொண்டார். அம்பிகை குழந்தையாக தாய் பக்தியம் இருப்பது போல நமக்காக அம்பிகை செய்து வழிகாட்டிய விரதம் தான் இதுவாகும். பார்த்தீங்கன்னா சிவனை அடையணும் என்ற ஒரு சிந்தனையோடு தான் உமாதேவி காட்டுக்கு சென்று இந்த விரதம் அனுஷ்டித்தார். அந்த விரதத்தை அவர் கடைபிடித்து நன்றாகவும் மிகவும் ஒரு ஆர்வத்தோடு கடைபிடித்து ஒரே சிந்தனையோடு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விரதம் தான் கேதார கௌரி விரதம். இந்த விரதத்தை உமாதேவி தன்னோட மனதில் வந்து சிவனை மாத்திரமே நினைத்து கொண்டு இந்த விரதம் முடியும் வரைக்கும் சிவனை மனதில் நினைத்து கொண்டு செய்த பூஜை தான் இது. அதே போல உமாதேவி வந்து சிவனோட பாதை உடல்ல தான் செல்ல வேணும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த விரதம் கடைபிடித்தால் அந்த விரதத்தை வந்து கடைபிடித்தது போல அவர் வந்து சிவனோடு பாதியில வந்து உடம்பில வந்து உமாதேவி உடம்பின் பாதியில் உட்சென்றது உண்மையான ஒரு விஷயம்தான் இது. அதே போன்று நீங்களும் உமாதேவி எப்படி கடைபிடித்து தன்னோட வரத்தை பெற்றாவோ அதே போன்று நாங்களும் மனிதராகிய நாங்களும் இந்த கேதார கௌரி விரதத்தை நாங்கள் எவ்வாறெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துட்டு இந்த விரதத்தோட மகிமையைத்தான் நாங்கள் இப்போ அதிகாலையில் கூறியிருந்தோம். அதே போன்று நீங்களும் எவ்வாறெல்லாம் இந்த விரதத்தை கடைப்பிடித்து எவ்வாறெல்லாம் நன்மை பெற வேண்டுமோ அந்த நன்மையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு பக்தி பரவசத்தோடு ஒரு பாடலுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அதே போன்று நீங்களும் எங்களோடு இணைய விருப்பமானால் இது உங்கள் தாமரை வானொலி மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டீங்கன்னா இந்த விரதங்களை நாங்கள் எவ்வாறெல்லாம் கடைப்பிடிக்கலாம் எவ்வாறெல்லாம் இறைவனோடு வழிபடலாம் என்று அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும்
ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆனை முகத்தனின் அடியவர் மனத்தில் ஒளியாய் வந்து கொலுவிருப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் நிறைந்திருப்பான். எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் அங்காரகன் அவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின். அங்காரகன் அவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின். நெருப்பாய் எரியும் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிந்திடுவான். அவன் பிள்ளையார் பட்டி வணங்கிடும் மாந்தர் மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான்.
9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் புத பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் வலம்புரி நாயகன் வலக்கையின் கீழே புத பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் வலம்புரி நாயகன் வலக்கையின் கீழே ஞான தேவியின் கணவன் புதனாம் ஞானம் நமக்கு கை கூடும் எங்கள் கற்பகத்தானின் வலக்கை காண வாக்கு வன்மையும் கை சேரும் கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் தரிசனம் பெறுதல் வேண்டின் நம் கற்பக பெருமான் உச்சம் தலையில் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டின் நம் கற்பக பெருமான் உச்சம் தலையில் ஆலமர் செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வளம் பெருக்கும் நம் கணபதி சிரத்தை காண்கிற மங்கையர் மாங்கல்ய பலமே திடமாகும் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே புத்திர வாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான் அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன் பொருள் அள்ளி கொடுத்திடுவான் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க எங்கள் வலம்புரி நாதன் வலக்கை மேலே அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க எங்கள் வலம்புரி நாதன் வலக்கை மேலே வாழ்ந்திட வைப்பதும் தாழ்ந்திட வைப்பதும் சனி பகவானின் செயல் அல்லவா அந்த கணபதி கரத்தை கண்டவர் தமக்கு சனியின் பார்வை நலம் அல்லவா ஒன்பது கோளும் ஒன்றாய் காண
அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் திருநாகேஸ்வரம் அறியாமாந்தர் எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே திருநாகேஸ்வரம் அறியாமாந்தர் எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே பிணிகளை தருகிற பகவான் அவனே மருத்துவம் செய்வான் தெரியாதா ராகுவின் பதத்தை கணபதி கைமேல் கண்டால் நன்மைகள் விளையாதா கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டின் அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டின் அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே 5 தலையோடு எழுந்த சுபகேது கணபதி தொடையில் கொலுவிருப்பான் அவன் தொடரும் பிணிகளை நடுங்கச் செய்வான் தொழுதால் தொல்லைகள் நீக்கிடுவான் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் தொடர்ந்து முடிந்து ஒன்றுகள் நீங்கள் 8:30 மணி வரை இறை சிந்தனையோடு தான் நடந்து ஒன்றீர்கள். இது உங்கள் முதத்தர வானொலி தாமரை வணங்கும் இறை சிந்தனையோடு கேதார கௌரி விரதம் பற்றி ஒரு விளக்க கூறு தான் நாங்கள் இப்போ பார்த்துருந்தோம். அதே போன்று இந்த விரதத்தை வந்து கடைபிடிப்பவர்கள் ஆண்களாக இருந்தால் கூட இலைகள் கொண்ட சரடை வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். மற்றபடி முன் சொன்ன முறைகளை இந்த விரதத்தை கடைபிடித்து தம்பதிகள் ஒற்றுமையாக இருந்த சகல செல்வாக்கியங்களை அடையோரு பிரார்த்திக்கின்றோம். ஆமாம் நேயர்களே, நீங்களும் இந்த விரதத்தை வந்து தொடர்ந்து கடைபிடித்தால் ஒரு வருஷத்துல வந்து ஒரு முறை தான் இந்த விரதம் வரும், கேதார கௌரி விரதம் வரும். அந்த விரதத்துல வந்து உள்ள பயன்கள் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கூட கிடைக்க ஒரு வாய்ப்பும், அதே போன்று திருமணம் முடிக்காதவர்கள் கூட திருமணம் கூட நிறைவேறுமா. அது மாத்திரமில்லாமல் கஷ்டங்கள் வந்த இடத்துல கூட நல்ல ஒரு நன்மைகளும் கிடைக்கும். இந்த கேதார கௌரி விரதங்கள் நாங்கள் அனுஷ்டிப்பதால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நன்மைகள், இந்த விரதத்தை வந்து கடைபிடிப்ப தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பது, சகல செல்வாக்கள் எங்களை அடைவாங்க. அதே போன்று அந்த குழந்தை வரம் இல்லாதவரோடு குழந்தைகள் வரம் கிடைக்கும். இந்த உமாதேவியும் சிவபெருமானை நினைத்து நாங்கள் 21 விரதமும் நன்றாக சிவனைய மனதில் நினைச்சு கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் எங்களுக்கு நிச்சயமாக அந்த இறைவருள் கிடைக்கும் என்று தான் நாங்கள் இந்த சிந்தனையில் அந்த கூற இருக்கின்றோம். அதை போன்று ஆமாம், இந்த நாங்கள் வந்து ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விதமாகத்தான் நாங்கள் அந்த விதத்தை வந்து அனுஷ்டிப்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து 21 விரதத்தை நாங்கள் எங்களுக்கு வேண்டியவாறு விரதத்தை கடைபிடித்த பின்பு சிவனும் உமாதேவிக்குரிய விரதத்தை நாங்கள் வந்து பிடித்தோம், எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னு நாங்கள் நிச்சயமாக நினைப்பது சிலவர்கள் உண்டு. அதே போன்று நாங்கள் அப்படியெல்லாம் எங்களை மனதில் தோன்றக்கூடாது. ஏனெனில் இந்த 21 விரதத்தை உமாதேவி எப்படி சிவனை மனதில் நினைச்சு கொண்டு முடித்தாங்களோ, இந்த விரதத்தை வந்து அவங்க வந்து மனதில் ஒரே சிந்தனையில் செய்தாங்களோ, அதே போன்றுதான் மனிதர்களாகிய நாங்கள் இந்த விரதத்தை இவ்வாறு தான் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு
சிந்தனை தான், அந்த இறை சிந்தனையில் நாங்கள் வந்து இந்த அதிகாலையில் எங்களோட நேரலுக்காக நாங்கள் கூறியிருந்தோம். அதே போன்று நீங்களும் இந்த விரதத்தை வந்து எவ்வாறெல்லாம் கடைபிடித்து நீங்களும் எவ்வாறெல்லாம் வாழ்க்கையில் நல்ல பலன்களை அடையணுமோ அவ்வாறெல்லாம் அடைந்து கொள்ளுங்க என்று தான் நாங்கள் தாமரையப்ப வானொலி மூலமாக இந்த அதிகாலையில் இறை சிந்தனை வழிபாடில் நாங்கள் வந்து கூறியிருந்தோம். கூறியிருந்த விஷயம் வந்து நாங்கள் கேதார கௌரி விரத இறைவ வழிபாடு, அந்த வழிபாடு மூலம்தான் நாங்கள் வந்து இப்போ எங்களை நேரலுக்காக கூறியிருந்தோம். அதே போன்று நாங்கள் அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் கூறுவோம் எங்கள் எவ்வாறெல்லாம் இந்த விரதங்கள் இந்த விரதத்தை வந்து நாங்கள் அனுஷ்டிக்கலாம் என்ற முறையை நாங்கள் நிச்சயமாக எங்களை நேரலுக்காக கூறி இருக்கின்றோம். அதை நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களோடு. இது உங்கள் முதத்தர வானொலி தாமரை வணங்கும் இறை சிந்தனையோடு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் நான் உங்களை அன்பின் ஆழ்யே ஈஸ்வரியை தொடர்ந்து பாடல் ஒலிக்கிறது கேட்டு மங்கள். நன்றி, வணக்கம். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பள்ளலாம் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. குளத்தடியில் நம் கணபதி அமர்ந்திருப்பார். ஒவ்வொரு மனிதனது நல் உள்ளத்திலும் குடியிருப்பார். எல்லோரும் நலம் காண எண்ணுகின்ற மனிதருக்கு என்னாலும் விநாயகனில் திருவருள் துணை இருக்கும். தினம் தினம் மனம் துதிக்கும், அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பெற்றோர்க்கு மேலான உலகம் இல்லை என்றார். கற்றோர்க்கு மேலான பெரியோர் இல்லை என்றார். நர்த்தன விநாயகனை நாளும் தொழும்போது அர்த்தம் புரிந்து விடும்.
தினம் மனம் துதிக்கும் அவன் அருள் நலம் சேர்க்கும் பிள்ளையார் சொழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு நாளில் ஒருவேளை ஐங்கரனை நினைத்து விடு உயிர்கள் யாவும் உந்தனது சொந்தமென கருதி விடு நீயும் இன்று வாழ்ந்து விடு பிறரையும் வாழவிடு இந்த எண்ணம் உனக்கிருந்தால் திருவருள் துணை இருக்கும் தினம் தினம் மனம் துதிக்கும் அவன் அருள் நலம் சேர்க்கும் பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு வள்ளலார் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும் பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு விநாயகனே ஞாலத்தின் மூல முதல்லாவான் விநாயகனே வேண்டுவதை ஈவான் விநாயகனே எண்ணத்தில் வாக்கில் செயலினிலே முன்னிற்பான் திண்ணமாய் அவன்தான் துணை ஓங்காரமே அது கணநாதமே ஓங்காரமே அது கணநாதமே நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே ஓங்காரமே அது கணநாதமே நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே ஓங்காரமே அது கணநாதமே ஐங்கரத்தான் தருவான் அனுக்கிரகமே ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயக்கரமே ஐங்கரத்தான் தருவான் அனுக்கிரகமே ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயக்கரமே தும்பிக்கை ஏந்தும் மணிக்கலசமே இனி இன்பங்கள் எல்லாமே நம் வசமே தும்பிக்கை ஏந்தும் மணிக்கலசமே இனி இன்பங்கள் எல்லாமே நம் வசமே ஓங்காரமே அது கணநாதமே நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே
ஓங்காரமே அது கணநாதமே. வினைகளை இரு செவிகள் விசிறிவிடும், விழிகளின் அருட்பார்வை வெற்றி தரும். வினைகளை இரு செவிகள் விசிறிவிடும், விழிகளின் அருட்பார்வை வெற்றி தரும். பாவம் பொடி பொடியாய் பறந்துவிடும், பாதம் படிப்படியாய் ஏற்றிவிடும். பாவம் பொடி பொடியாய் பறந்துவிடும், அவன் பாதம் படிப்படியாய் ஏற்றிவிடும். ஓங்காரமே அது கணநாதமே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே. ஓங்காரமே அது கணநாதமே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே. விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே. ஓங்காரமே அது கணநாதமே. ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா, அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா. கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலில் கூடுதம்மா, மாக்கோலம் இட்டொரு மனை மேல் வந்தான் ஆரத்தியாகுதம்மா. கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்றே கொண்டாடாம், கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்றே கொண்டாடாம். விநாயகா துர்கா விநாயகா பீமச்சண்ட விநாயகா தேகரி விநாயகா உத்தண்ட விநாயகா பாசபாணி விநாயகா கர்ப்ப விநாயகா சித்தி விநாயகா லம்போதர விநாயகா கூடதந்த விநாயகா சால கடங்கட விநாயகா கூஷ்மாண்ட விநாயகா குண்ட விநாயகா விகடத்விஜ விநாயகா ராஜபுத்திர விநாயகா பிரணவ விநாயகா. திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திரகோடி பிரகாசவோம் வல்லால கணபதி கபில கணபதி குண்டி கணபதி வக்ரதுண்ட கணபதி மகோதர கணபதி ஹேரம்ப கணபதி கணநாத கணபதி விக்னேஷ கணபதி விக்னஹாரக கணபதி பாலச்சந்திர கணபதி சூர்பகர்ண கணபதி ஜேஷ்டராஜ கணபதி கஜானன கணபதி மகோத்கட கணபதி. கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா என் வழக்கென்று முடியும் வந்தருள்வாய் தும்பிக்கையாண்டவா. என் பஞ்சில் உருட்டி விநாயகனுக்கு ஒரு மாலை இடுகின்றார், கருமணியை எடுத்து கருணை பொங்கும் விழியாய் வைக்கின்றார். உரி நூலும் கிட்டே களிமண் சிலையில் கணபதியை கண்டார், திருநீரும் பூசி குடையும் வைத்து குலகுருவாக்குகின்றார். கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்றே கொண்டாடாம், கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்றே கொண்டாடாம். வக்ரதுண்ட விநாயகா ஏகதந்த விநாயகா திரிமுக விநாயகா பஞ்சாஸ்ய விநாயகா ஹேரம்ப விநாயகா வரத விநாயகா மோதக விநாயகா அபயத விநாயகா சிம்ஹதுண்ட விநாயகா கூணிதாட்ச விநாயகா க்ஷிப்ரப்பிரசாத விநாயகா சிந்தாமணி விநாயகா தந்தஹஸ்த விநாயகா பிசிண்டில விநாயகா
புத்தண்ட உண்ட விநாயகா வெண் கொற்ற குடையோடு தெற்கு முகம் நோக்கி அமர்ந்து சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் ஞானேச கணபதி கர்மவ கணபதி யோகேச கணபதி சித்தி விக்னவ கணபதி சிந்தாமணி கணபதி புத்தீச கணபதி மகா கணபதி பூர்ணானந்த கணபதி லக்ஷ்மீச கணபதி சகஜேச கணபதி ஏகதந்த கணபதி லம்போதர கணபதி தூம்பிரவர்ண கணபதி க்ஷிப்ர பிரசாதன கணபதி தெற்கு திசை நோக்கி அருளும் விநாயகா உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது மனம் குளிர்வாய் கஜராஜ கருணாகரா படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா நடுநடுவே எங்கள் குறையும் சொன்னோம் காதில் கேட்கிறதா உன் மூஷிகமும் என் மனதை போலே சின்னஞ்சிறிதல்லவோ அது கடவுளை தாங்குது எந்த மனமும் பாவம் சுமந்ததுவோ கணபதி ராஜா வந்தாரோ மனையில் இன்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாரோ மனையில் இன்றே பொன்னாளாம் ஸ்தூலதந்த விநாயகா கலிப்பிரிய விநாயகா சதுரந்த விநாயகா திமுக விநாயகா ஜேஷ்ட விநாயகா கஜ விநாயகா கால விநாயகா நாகேச விநாயகா மணிகர்ணிகா விநாயகா ஆஷா விநாயகா சிருஷ்டி விநாயகா யட்ச விநாயகா கஜகர்ண விநாயகா சித்திரகண்டா விநாயகா மங்கள விநாயகா மித்ர விநாயகா ஆழிசூழ் உலகில் மேற்கு முகம் நோக்கிய வந்த சூரிய சந்திரகோடி பிரகாசவோம் விநாயகாய கணபதி விகட கணபதி ஆஷாபூரக கணபதி தூம்பிரகேது கணபதி பிரமோத கணபதி மோத கணபதி சுமுக கணபதி துர்முக கணபதி வாசவாணி கணபதி பரேச கணபதி லாபேச கணபதி தரணீதர கணபதி மங்களேச கணபதி மூஷிகத்வஜ கணபதி மேற்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா எவை காத்தருள்வாய் மதகரிமுக கணநாயகா பாரதம் எழுதிய பண்டிதனுக்கு நாமாவளி சொன்னார் அடமூ உலகத்தை காப்பவன் இங்கே மூன்றடிதான் இருந்தான் என் பட்டு உடுத்தி குட்டிக் கொண்டு தொழுதோம் கணபதியே இப்பிறவி கடலில் ஆழம் அறிய கரை சேர்த்தருள்வாயே கணபதி ராஜா வந்தாரோ மனையில் இன்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாரோ மனையில் இன்றே பொன்னாளாம் மோத விநாயகா பிரமோத விநாயகா சுமுக விநாயகா துர்முக விநாயகா கணநாத விநாயகா ஞான விநாயகா துவார விநாயகா அவிமுக்த விநாயகா ஐஸ்வர்ய மழை மொழியும் வடக்கு திக்கு நோக்கி அமர்ந்து சூரிய சந்திரகோடி பிரகாச ஓம் மயூரத்வஜ கணபதி ராஜேச கணபதி மிருத்யுமேச கணபதி ஓங்காரேச கணபதி குணேச கணபதி வரத கணபதி சித்தி புத்திப கணபதி கணேச கணபதி சதுர்பாகு கணபதி திரிநேத்திர கணபதி கஜமஸ்தக கணபதி நிதிப கணபதி கஜகர்ண கணபதி சிந்தாமணி கணபதி வடக்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா எமக்கென்று இருக்கும் ஓர்கதியும் நீதானே உனக்கு கோடி நமஸ்காரம் நாமாவளி நிவேத்தியம் அர்ப்பணம் சமர்ப்பணம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்தருள் புரியும் அத்திமுகத்தோனே நீ மீண்டும் மீண்டும் எழுந்தருள்வாயே எங்கள் மனையினிலே ஒரு சிறு குறைகள் செய்திருந்தாலும் மன்னித்தருள்வாயே வந்தேன் இருந்தேன் சந்தோஷம் என அருள்மழை பொழிவாயே கணபதி ராஜா வந்தாரோ மனையில்